உட்காருங்க. ஓ தள்ளி உட்காரியா, தள்ளி உட்காரியா. துர்நாற்றம் மூக்க புடுங்குதியா, தள்ளி உட்காரியா. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லை இதுக்காகத்தே வந்தேன். இன்னொரு டாக்டர் போனேன், அவர் உங்க மேல துர்நாற்றம் சொன்னார். அது செக் பண்ண முடியாது. உங்ககிட்ட வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. செக் பண்ணி ஒரு ஆராய்ச்சியில் இறங்கிட்டார். இன்னொரு விட இதை விட கொடுக்க முடியாது. வெயிட் மிஷின் ஏறி நின்றார். சிலர் குண்டா இருப்பாங்க. வெயிட் இட மிஷின் ஏறி நின்றாண்டா அந்த இட மிஷின் இடைக்கு போட வேண்டிய ஆகி போயிடும். அப்படிலாம் இருக்கும். இவர் அப்படி இல்லை, ஏறி நின்றாரு. கிட்டத்தட்ட 4 கிலோ வெயிட், 2 ஷூவுமே. நான் சொன்னேன், அல்லா பிள்ளை நின்றீங்கன்னா உங்களை அக்யூரேட்டாக வெயிட் காமிக்காதீங்க, ஷூவை களைச்சிட்டு ஏறுங்க அப்படின்னு. ஓ சூப்பர் ஐடியா சார் அப்படின்ட்டு களைச்சிட்டு ஏறி நின்று கையில் ஷூவை பிடிச்சிட்டு நிற்கிறான். கொஞ்சமான இடம் பார்க்கணும்னா தெளிவாக இருங்க. எதாவது வெயிட்டானதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு திரும்பிட்டு பார்க்குறேன். சுத்தமாக எல்லாத்தையும் கழிச்சிட்டு நிற்கிறான் ஏறி. ஏன்னா ரொம்ப அக்யூரேட்டாக பார்க்க. உலகத்தை முதல்ல சுற்றி வந்தது யாரு? சும்மா வெட்டித்தனமாக ஊரை சுற்றின பற்றி எதுக்கு சார் நம்மளுக்கு பேச்சு? பாடம் எடுத்துங்க, பாடத்தை எடுத்துங்க. ஒரு இதுக்கும் பதில் சொல்லி தெரியல. இப்போ வந்தார் இங்கே வரா. போன தடவை மாதிரி எவனாச்சும் லேடிஸ் ஹாஸ்பிட்டல் ஒரு நாள் போனீங்கன்னா 100 ரூபா ஃபைன். 2வது நாள் போனீங்கன்னா 200 ரூபா ஃபைன். ஒருத்தன் கை தூக்கி மந்த்லி பாஸ் எவ்வளோ சாப்பிட்ருக்கான். எதுக்கு நம்ம மாட்டுக்கு மொத்தமாக கட்டிட்டு நம்ம மாட்டுக்கு வரிசையாக போகணும் சொல்லி ஒன்றும் முடியாது. வெயிட் மிஷின் நம்ம ஹவுஸ் ஓனர் ரொம்ப தொல்லை கொடுக்கறான்ப்பா. அவன் மூஞ்சில கல்ல விட்டு எரிஞ்சிட்டு வந்தா. டேய் வீட்ல ஆன் அடிக்குது, ஹவுஸ் ஓனர் பர்மிஷன் கேட்கணும். அவன் அடிக்கலாம் பர்மிஷன் கேட்க வேண்டியதுல, போய் அடிச்சிட்டு வா. ஓகே, இப்பவே போய் கல்ல விட்டு எரிஞ்சிட்டு வந்துரு. டேய் நில்றா. இப்படியா போன தடவை எதிர் வீட்டுக்காரனை கல்லால் அடிக்கிறேன்னு சொல்லி பணம் மரத்து கல் வாங்கி ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து என்கிட்ட நீ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா. போதில் ஏதோ தெரியாம பேசிட்ட. அந்த மனுஷனை வச்சுட்டு பேசினுக்கிற. நீ தான் சாவு கூத்துல ஆடுற இல்ல. அங்க குடுக்கிற காசை எடுத்துட்டு வந்து இங்க வாடகை கட்டிருக்கலாம் இல்ல. சார் எங்க அமீர் மகால தங்கிருக்கீங்களா? நான் நீ அவனோட தங்கி இருக்கேன். நீ வாடகை கட்டினா என்கிட்ட எங்கடா வேலை இருக்குது? ஊருக்கு போற ஆள் போய் இந்த நைட்டு தங்குறதுக்கு இடம் இல்ல. அதனால ஒரு வீட்டை தட்டி நைட்டு தங்கலாமா, வயசு பிள்ளை இருக்க இடம், அதெல்லாம் தங்க முடியாதுப்பா. பக்கத்து வீட்டை தட்டி இன்னைக்கு ஒரு நாள் தங்கிக்கிறேனே, காலையில போயிடுறேன். வயசு பிள்ளை குமரி பிள்ளை இருக்க இடம்ப்பா, இங்கெல்லாம் தங்க முடியாது. ஏன்னா வயசு பிள்ளைண்டா இடம் தர மாட்டாங்க. முதல்ல கட்டுறோம் சொல்லி அடுத்த வீட்டை தட்டி உங்க வீட்டுல வயசு பிள்ளை குமரி பிள்ளை இருக்கா அப்படின்னு. எதுக்கு இல்ல இன்னைக்கு நைட் தங்குறதுக்கு அப்படின்னு இருக்கான். எப்படி கேட்டாலும் அடி வாங்குற உறுதி. அடி வாங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா சில திருத்தவே முடியாது.